ஆப்கி அதாலத்துல சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு இவர் ரொம்ப அப்நார்மல். பாருங்க, பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த ஆர்டிஸ்ட் வந்தாலும் அவங்க தன் கேரியரை ஒரு லவ் ஸ்டோரியோட தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க உங்க கேரியர் ஆரம்பிச்ச போது ஃபர்ஸ்ட் பிலிம்லயே உங்க ஹீரோயினை மாடியிலேருந்து தள்ளி விட்டுருவீங்க. அது நான் பண்ண விரும்பல. நான் உண்மையிலேயே அப்படி செய்ய விரும்பல. ஆனால் உண்மையிலேயே அவங்க ரொம்ப என்ன தொல்லை பண்ணிட்டாங்க. அப்புறம் உண்மையிலேயே ஒரு பொண்ணு சம்மதிக்கலைன்னா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். நான் பொண்ணுங்களை ரொம்ப மதிப்பேன், அன்பாகவும் பார்த்துப்பேன். நான் ஜென்யூன்லி அவங்கள கீழெல்லாம் தள்ளி விடலை. கீழே விழுகிறவங்கள பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். பட் எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல சார், எனக்கு எந்தெந்த ரோல் கிடச்சதோ அதெல்லாமே மற்ற ஆக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ண ரோல் மட்டும்தான். பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அந்த ரோல்லாம் பண்ண விரும்பவே இல்லை. அப்புறம் நாங்கள் டர் பண்ணும்போது எல்லா ஆக்டர்ஸும் மறுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னல, என்னை பார்த்து 2-3 பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் என்ன நினச்சேன்னா ஹீரோ லைன் ஓடுதோ இல்லையோ, லவ் ரோல்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, இதை செஞ்சு என் கெரியரை டெவலப் பண்ணலான்னு. நான் தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்டேஜில் இருந்து வந்ததால் அப்புறம் நான் மும்பைக்கு சொந்தமானவன் கிடையாது. நான் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே புதுசான ஒரு ஆள். ஸோ 2 விஷயங்கள். அதில் ஒன்று, ஹீரோ டைப்னா என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஒரு லான்ச் இருக்கும், அப்புறம் ஒரு புது பொண்ணு கூட ஒரு பாட்டு இருக்கும், நல்ல ஆட்டம் இருக்கும், அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். எனக்கு வேற அம்மா அப்பா இல்லையா, யாரும் எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு இந்த ரோல் பண்ணலான்னு தோணுச்சு. அப்புறம் நான் தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால இந்த ரோலை பண்ணலான்னு தோணுச்சு. அப்புறம் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, படத்தை பார்த்துட்டு வந்து எல்லாரும் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, உன்னோட கெரியர் முடிஞ்சு போச்சுன்னு, இந்த படம் ஓடாது. பட் ஐ திங்க் ஃபைனலி மக்களுக்கு ஒரு நல்ல ரோலும் நல்ல கதையும் தான் பிடிக்கும்ன்றது. அப்புறம் ஐ திங்க் அந்த நேரத்தில் எனக்கு லக்கும் நல்லா இருந்துச்சு, காலமும் ரொம்ப மாறிக்கிட்டு இருந்துச்சு. யங் ஜென்ரேஷன் அப்புறம் 90s கிட்ஸ் வந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்து ஹீரோ கூட ஓகே பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி ஹீரோயின்ஸ் கூட இன்டர்வியூஸ் பண்ணுறதை விட காலேஜில் பொண்ணுங்களை வெறுப்பேற்றுறது, இங்கே உட்காந்துட்டு இருக்க, இங்கே உட்காரு, அப்புறம் அவன் ஏழையாக இருப்பான், அந்த பொண்ணோட அப்பா அம்மா பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, அப்புறம் ஒரு பெரிய சண்டை நடக்கும், அப்புறம் அவங்க போய் மலையிலேருந்து கீழே குதிக்க ட்ரை பண்ணுவாங்க, அப்பா அம்மா வேணான்னு அழுவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் லக்கி, காலம் அப்படியே மாறிடுச்சு. அப்நார்மல் தான். நான் நார்மல் இல்லை, ஆனால் அப்நார்மல்னு உங்களுக்கு தோணுதா என்ன? இந்த கிரண் அது இன்னும் மக்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு. எப்ப ஷாருக் கானை பத்தி பேசினாலும் இதைத்தான் பேசுவாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு, அவங்க என்னோட குரலை இமிட்டேட் பண்ற மாதிரி கண்டிப்பா கிடையாது. நான் நடுவில் ஒரு ஷோக்கு போயிருந்தேன், அங்க அவங்க என்னோட குரலை இமிட்டேட் பண்ணாங்க. நான் எப்படி பண்ணாங்கன்னா கன்னு பண்றாங்க. சார் ஒரு அந்த மாதிரி என்னோட வாய்ஸ் இப்படி கிடையவே கிடையாதுயா. ஆக்சுவலா இருங்க, பண்ணி காட்டுறேன். டைம் கொடுங்க, நான் ஆடியன்ஸ் உங்களை பண்ணி காட்ட சொல்றாங்க. இருங்க, இப்ப பண்ணி காட்டுறேன் சார் ப்ளீஸ். அதே வாய்ஸ் கண்டிப்பா. அது எப்படின்னா, ஐ லவ் யூ கிரண். அப்புறம் யாரெல்லாம் என்னோட மிமிக்ரி பண்ணுவாங்களோ அவங்கெல்லாம் முதல்ல ஏன் உதற ஆரம்பிப்பாங்களோ தெரியல, அப்படியே நான் எந்த படத்துலையும் அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி பண்ணா எனக்கு கோவம் வந்துடும். நான் இந்த திக்குவாய் மாதிரி ஆக்டிங் பண்றதையே விட்டுட்டேன். அந்த மாதிரி ஆக்டிங் பண்றது எனக்கு ரொம்ப நல்லா வரும். ஆனா ஷாருக் கான் ஷோ ஏதாவது மேடையில் நடந்தா மக்கள் இதைத்தான் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, எல்லா இடத்துலயும் அப்படிதான் காப்பி பண்ணுவாங்க. அப்புறம் நான் ஓகே இப்போ என்ன ஜென்டில்மேன் ஆயிட்டேன், திட்ட விரும்பல, நானும் அப்படியே கை தட்டிப்பேன். ஆனா மனசுக்குள்ள நினைச்சுப்பேன், இந்த 2 கைக்கு நடுவில் அவன் முகம் இருக்கணும், இந்த மாதிரி அடிக்கணும்ன்றதுக்காக. ஆனா நான் அந்த மாதிரி எப்ப ஆக்டிங் பண்ண, சரி ஓகே, என் சின்ன பையன் இருக்கால, அவனும் இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணி என்ன நிறைய வெறுப்பேத்துவான். நான் வீட்டுக்கு வந்த உடனே, ஹாய் பாப்பா, ஐ லவ் யூ நான் நிஜமா கேட்கறேன், நான் எப்பப்பா அந்த மாதிரி பண்ண? காதல்னு சொல்லி கைகளை நீட்டி 25 வருஷமா நீங்க ரொமான்ஸ் கிங்கா இருக்கீங்க. என்ன தோணுன்னு கை நீட்டுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆனா என்ன மாதிரி யாரும் கை நீட்ட மாட்டாங்க. அப்புறம் நான் சுத்தமா ரொமான்டிக் ஹீரோ ஆகணும்னு நினைக்கவே இல்லை. அதுல எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை. நான் பொண்ணுங்களை பார்த்தா ரொம்பவே வெக்கப்படுவேன். அவங்க என்னோட டிம்பிள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் நான் பிளஷ் பண்ண ஆரம்பிச்சேன். பாத்தீங்களா, நான் ரொம்ப வெக்கப்படுவேன். அப்புறம் எனக்கு லைஃப்ல எப்பவுமே இப்படி தோணுனதே இல்லை. நான் ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து இப்படி சொல்லுவேன்னு. உண்மையை சொல்ல போனா, நீ தூரமாகும் பொழுது என்னோட மனசு உன்னை திரும்பி பார்க்கும். கிட்ட வா, இன்னும் கிட்ட. நான் வந்து நான் உண்மையை சொல்றேன், நான் எந்த ஹீரோயின்ஸ் கிட்ட வேலை பார்த்தாலும் நான் வந்து அவங்க தோல்லையே தலையை வச்சு வெக்கப்படுவேன். அதுவும் டைலாக் சொல்லி வேணும்னா கேட்டு பாருங்களேன். மாதுரி கிட்ட இன்னும் கிட்டன்னு சொல்லி சீன் முடிஞ்சதும் அப்படியே தோல்ல சாஞ்சு வெக்கப்பட்டுருவேன். சாரி, நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு ரொமான்ஸ் பண்ணவே தெரியாது. யஷ் என்ன ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சுட்டாரு. யஷ் ஜியோட கடைசி படம், அதுல நீங்க கிஸ் பண்ணது ரொமான்ஸ் இல்லையா? ஃபோர்ஸ் பண்ணாங்க.
மக்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க, வலுக்கட்டாயமா சொல்லி பொண்ணுங்களை அப்படியே கட்டி அணைச்சிக்க சொல்லுவாங்க. ஆனா நான் மட்டும் வேணான்னு சொல்லிடுவேன். நான் தலையை அப்படியே பிடிச்சுப்பேன். என்னோட தலையெடுத்து எப்படி பட்டது பாருங்க. அழகான பொண்ணுங்களை நாள் பூரா கட்டி அணைச்சிக்கிறது, அவங்கள கிஸ் பண்றது, அவங்கள காதலிக்கிறது, அப்புறம் அதுக்காக பேமெண்ட்டும் வாங்கிக்கிறது. என்னடா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்ன? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும்? ஆடியன்ஸ்ல ஒருத்தர் கேள்வி கேட்க விரும்புறாங்க. I am Priya. Hi Priya, how are you? I am fine. How are you? I am also fine. ரெண்டு பேரும் fine, okay? நான் உங்களோட die-hard fan. Came from London, especially to meet you. Thank you very much Priya. So, can I come and hug you? இங்க வச்சு பண்ண வேண்டாம். முடிஞ்சதும் வெளியில. Okay, thank you. சார், உங்களோட காலேஜ் டைம்ல உங்களோட ஃபர்ஸ்ட் கிரஷ் யாரு? அந்த கேர்ள்? நான் சொன்ன மாதிரி நான் உண்மையை சொல்றேன், போய் சொல்லல. நான் செக்ரிகேட்டட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். எல்லாரும் பாய்ஸா தான் இருந்தாங்க. ஆல் பாய்ஸ் ஸ்கூல். ஸோ எனக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நான் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவேன், பிளேஸ்மெண்ட் பண்ணுவேன். ஆக்சுவலா ஒரு பாய்க்கு ஃபர்ஸ்ட் டைம் கிரஷ் ஏற்படும், ஃபீல் வரும். ஆக்சுவலா உங்களோட ஃபர்ஸ்ட் கிரஷ் யாரு சார்? அந்த பொண்ணு எனக்கு முதலும் கடைசியும் கௌரி தான். அப்போ அவளுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். நான் அவளை ஒரு பார்ட்டியில மீட் பண்ணேன். அவ தான் என் லைஃப்ல முதல் பொண்ணு. அவ தான் என் கூட 3 செகண்டுக்கு மேல அதிகமா பேசினது. ஸோ நான் இந்த விஷயத்துல ரொம்ப அட்மையர் ஆயிட்டேன். நான் அதாவது பஞ்சாபில சொல்லுவாங்க, 22 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆப்கி அதாலத் செட்டுக்கு வரும்போது அப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உங்க வைஃப் கௌரிக்கு நீங்க ஃபோன் பண்ணுவீங்க. ஆமா. இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்பெல்லாம் நான் கேட்கறது இல்ல, அவதான் என்ன ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கா, எங்க இருக்க, என்ன பண்றேன்னு. அது உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் உண்மைதானே? மக்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப உயரத்துக்கு போயிட்டீங்கன்னு. அதுக்காக உங்களுக்காக நான் ஒரு சின்ன கவிதை சொல்லுங்க. मुझे ऊंचाइयों पर देखकर हैरान है बहुत लोग, मुझे ऊंचाइयों पर देखकर हैरान है बहुत लोग, लेकिन किसी ने मेरे पैरों के छाले नहीं देखे. உங்க பேரு? சார், என் பேர் யாசர். யாசர், நீங்க வந்து எனக்கு கவிதை சொல்லிருக்கீங்க. என் டிசைனர் இருக்கார்ல, ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஏன்னா ஒரு ஷூ ரொம்பவே நல்ல கவிதை. யாசர், தேங்க்யூ சோ மச். சார், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்களோ, அதுல உங்களுக்கு ஃபேவரட்டான படம் எதுன்னு சொல்ல முடியுமா? என்னோட அடுத்த படம் எப்பவும் அடுத்த படம் தான்.